السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மஷாலா, நம்ம தொடர்ந்து இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி என்ற ஒரு பாடத்தை தொடர்படியா படிச்சுக்கிட்டே வர்றோம். மஷாலா, இது 8வது நாள் நினைக்கிறேன். இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி அப்படிங்கிறது 4 பகுதிகளாக பிரிச்சு நம்ம படிக்கிறோம். ஒன்று, இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள், விதிமுறைகள், தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இஸ்லாமிக் கான்செப்ட் அப்படிங்கிற தலைப்புல படிச்சோம். 2வதாக நாங்க படிக்கிறது இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாடு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு முன்மாதிரியான ஃபேமிலியை நம்ம எப்படி உருவாக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். 3வது மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அது மனிதர்களாக நாம நம்மளை எப்படி வலுப்படுத்திக் கொள்ளணும், தனி மனிதனாக எப்படி நம்மளை மேம்படுத்தி கொண்டே இருக்கணும். இறுதியாக இஸ்லாமிய கல்வி வளர்ச்சி, கல்வி மேம்பாடு. இஸ்லாமிய கல்வி முறைகள் என்னென்னதான் இருக்குது, ஹதீஸ்கள், ஃபிக்ஹ்கள், இஸ்லாமிய உளவியல், இது போன்ற கல்வி முறைகள்ல இஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குது நமக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். இந்த 2வது பகுதியில இஸ்லாமிய குடும்பவியல் மேம்பாட்டுல ஒரு மனைவியுடைய பொறுப்பென்ன, ஒரு கணவனுடைய பொறுப்பென்ன, அவங்களுடைய அகலாக்குகள் எப்படி இருக்குன்னு படிச்சுக்கிட்டே வர்றோம். மாஷாஅல்லாஹ், இந்த பாடத்தை நீங்க உள்வாங்கி, இந்த பாடம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை முடியும். வெட்னஸ்டே இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் முடியும். வெட்னஸ்டே ஒரு சர்டிபிகேட் மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த நம்ம மஸ்ஜிதிலேயே இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு சனது 1 சர்டிபிகேட் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும், யார் தொடர்படியாக கலந்து கொண்டாங்களோ. அதே மாதிரி சர்டிபிகேட் யாருக்கு கொடுக்கப்படும்னா, யார் இந்த பாடத்தை கவனிச்சு ஒரு குறைஞ்சது ஒரு 2 பக்கத்துக்கு அவங்க ஒரு ரிவ்யூ எழுதி கொடுக்கணும். நாங்க இந்த பாடத்துல இருந்து என்ன கத்துக்கொண்டோம், நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எங்க வாழ்க்கையில எங்க லைஃப்ல என்ன மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு 2 பக்கத்துக்கு எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தாதான் சர்டிபிகேட். கலந்துக்கிட்டா மட்டும் சர்டிபிகேட் அதுவும் இருக்குது. எழுதி கொடுத்தவங்களுக்கு கூப்பிட்டு சைடு கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால அவசியமே ஆண்களும் சரி பெண்களும் சரி எழுதி கொடுக்க முயற்சி செய்யுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எழுதி ஆன்லைன்லயே அனுப்புங்க. அவங்களுக்கு சர்டிபிகேட் இன்ஷா அல்லாஹ் புத்தகங்கள்லாம் அவங்களுக்கு ஆன்லைன்லயே அனுப்பப்படும் இன்ஷா அல்லாஹ். நல்லது. இப்ப இன்னைக்கு இந்த குடும்பவியல் மேம்பாட்டுல மிக முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. 2 பேருமே சேர்ந்து. முன்னாடி நம்ம கணவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம், அப்புறம் மனைவியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்தோம், பொறுப்புகள் சுமைதார் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேருமே ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் அவங்க 2 பேர் தான். ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி அவங்க தான் முக்கியமான பொறுப்பு அந்த ஃபேமிலியை பொறுத்தவரை. எல்லா குடும்பத்திலையுமே நம்ம அத்தா அம்மாவா இருந்தவங்க அவங்க கணவன் மனைவியா இருக்கும் போது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேரும் சேர்ந்து உடைய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்று, முதல் விஷயம் 2 பேருமே அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். கணவனும் சரி மனைவியும் சரி அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கையை வாழணும். ஒரு குடும்பத்துல எப்ப பிரச்சனைகள் வரும், ஒரு குடும்பத்துல எப்ப ஃபித்னாக்கள் வரும்னா, எப்ப அல்லாஹுடைய இணைப்பு இல்லையோ, அல்லாஹுடைய பயம் இல்லையோ, அது கணவனுக்கோ மனைவிக்கோ 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு அல்லாஹுடைய பயம் இல்ல, தொடர்பு இல்லைன்னா நிச்சயமாக அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, நிம்மதியாக இருக்காது. நிறைய காசு பணம் வரலாம், நிறைய படிச்சவங்களாக இருக்கலாம், ஆனா அமைதி, பீஸ், சந்தோஷம் கிடைக்குமான கிடைக்காது. அப்ப உண்மையான அமைதிங்கிறது சந்தோஷம் எங்க கிடைக்கும்னா அல்லாஹ்ட்ட தான் கிடைக்கும். அப்ப நம்ம கணவனும் மனைவியும் தொழக்கூடியவங்களாக எத்தனை பேர் உங்க மனசுல கை வச்சு பாருங்க.
யாராவது இதுவரை கல்யாணம் முடிச்ச எத்தனை பேர்? நிறைய பேர் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கு அப்படித்தானே? யாராவது நம்ம தக்பீர் கட்டி நின்று நம்முடைய மனைவி நின்று பின்னாடி சொல்லிருக்காங்களா? யோசிப்பாரு. என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை நம்ம தக்பீர் கட்டி என் மனைவியை பின்னாடி நிக்க வச்சு குழந்தைகளை நிக்க வச்சு தொழுதுருக்கோமா? வீட்டுல நஃபிலான வணக்கங்கள் யோசிப்பாரு. தொழுகணும். வாய்ப்பு இருந்தா என்ன செய்யுங்க, வாழ்க்கையில போய் ரமதானுடைய மாதங்கள்ல இரவு வணக்கங்கள், காலைல தஹஜ்ஜுக்கு எழுந்திருக்கும் போது நீங்க 2 ரக்காத் தொழுகும் போது உங்க மனைவியை பக்கத்துல நிக்க வச்சுக்கீங்க, உங்க மனைவியை கூட்டி பின்னாடி நிக்க வச்சுக்கீங்க, பிள்ளைங்களை நிக்க வச்சுக்கீங்க, 2 ரக்காத் தொழுங்க, சேர்ந்து தொழுது பாருங்க. நீங்க குராத் ஓதணும், உங்க மனைவி பின்னாடி இருந்து கேட்கணும். ஓகே, குழந்தைகள் பின்னாடி நிக்கணும். அந்த இருவருமே இணைந்து அல்லாஹ்விடத்துல முறையிடும் போது, இருவருமே அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது அல்லாஹு தஆலா அதுல அந்த குடும்பத்துல பெரிய பரக்கத்தை கொடுக்குறான், சந்தோஷத்தை கொடுக்குறான் வாழ்க்கையில. ஒரு மனைவி கணவனை அவங்களை அறியாமையே நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கணவன் மனைவியை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, நேசிக்க ஆரம்பிப்பாங்க. எப்ப நாம இறைவனை விரும்ப ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்ம இறைவனை அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிக்கிறோம், எப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படுறோமோ நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நம்மளை எல்லாரும் நேசிப்பாங்க, நம்மளை எல்லாரும் பிரியப்படுவாங்க, நம்மளை எல்லாரும் கண்ணியப்படுத்துவாங்க, எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு அல்லாஹு தஆலா பயம் கலந்த ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு பின்தங்கி கிடக்குது. நம்மளை பார்த்து எந்த விதமான மரியாதை பயங்கள் குறைஞ்சு போச்சு. என்ன காரணம் என்ன அப்படின்னா, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பயப்படும் அல்லாஹ் சொல்றான். இமாம்கள் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்கு எனக்கு யார் கண்ணியப்படுத்துறாங்களோ, என்னை யார் பயப்படுகிறார்களோ அவர்களை நான் கண்ணியப்படுத்துறேங்கிறான் அல்லாஹ். ஆனா நம்ம ஏன் அல்லாஹ் சரியா பயப்படுறோமா? அல்லாஹ் சொல்றான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. என்னை பயந்த முறையில் பயப்படுங்கள், பயப்படுற முறையில பயப்படுங்க. சும்மா வாயில சொல்றது இல்ல, அல்லாஹ்வை நான் பயப்படுறேன், எனக்கு தக்வா இருக்குன்னு வாயில சொல்றது இல்ல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க என்னை பயப்படும் விதத்தில் பயப்படுங்கள், உண்மையாக பயப்படுங்கள், நேர்மையாக பயப்படுங்கள். வெளியில நடிக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்லை. உண்மையா உள்ளத்துக்குள்ள என்னை பார்த்து யோசிங்க, என்னை விரும்புங்க, என்னை பயப்படுங்க, எனக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்க. நான் உங்களை உலகத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போறேங்கிறான். சஹாபாக்கள் படிப்பறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத சஹாபாக்கள்லாம் இந்த உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். காரணம் என்னன்னா, அவங்க அல்லாஹ்வை அப்படி பயந்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ் ஒரு நேரத்துல அமீரான பிறகு ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒட்டகத்துல ஒரு இடத்தை கடந்து செல்றாங்க, ஒரு இடத்தை கடந்து போறாங்க. பின்னாடி சஹாபாக்கள்லாம் வர்றாங்க, அவங்க அமீர் ஆயிட்டாங்க. கடந்து செல்லும் போது அந்த இடத்துல நின்று அழுகிறாங்க, தேம்பி உமர் அலி அல்லாஹ் அழுகிறாங்க. அழுத உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல வச்சுதான் எங்க அத்தா என்னை சொன்னாரு, எங்க வாப்பா என்னை சொன்னாரு, ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கில்லாத மனிதன் நீ சொன்னார். என்னைய ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கில்லாதவன் நீ அப்படின்னு என்ன சொன்ன இந்த இடத்துலதான் சொன்னார். இந்த இடத்துலதான் ஒட்டகம் மேய்ப்பேன். ஆனா இன்னைக்கு 21 நாடுகளுக்கு, 21 நாடு, ஒரு நாடு 2 நாடு இல்ல, 3 கண்டங்களுக்கும் அதிபதியாக உமர் அலி அல்லாஹ் இருந்தாங்க. 3 கண்டங்களுக்கும். எப்படி இவ்வளவு பெரிய தகுதி, இவ்வளவு பெரிய குவத், இவ்வளவு பெரிய சக்தி, இவ்வளவு பெரிய ஆற்றல் எப்படி கிடைச்சிச்சுன்னா அது அல்லாஹ்வை பயந்ததின் காரணமாக கிடைச்சிச்சு. நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. எங்களுக்கு வேலை கிடைக்குமா, காசு கிடைக்குமா, எங்களை அல்லாஹ் கைவிட்டுருவானா, எங்களை யாரும் கல்யாணம் முடிச்சுக்குவாங்களா, வீடு கிடைக்குமா அப்படிலாம் பயப்படாதீங்க. எது எங்களுக்கு கிடைக்கணும் இருக்கோ அது கிடைச்சே தீரும். அதே மாதிரி உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க. உலகத்தினுடைய இன்பங்கள், சோசியல் மீடியா அல்லது இந்த காலத்தினுடைய கேம்ஸ், ட்ரக்ஸ், மோசமான வலைதளங்கள், அதுக்குள்ள போய் உங்களை அப்படியே உள்ளுக்குள்ள போயிடாதீங்க, மூழ்கி போயிடாதீங்க. திரும்பி வெளிவர முடியாது உங்களால. அப்புறம் உங்களை கொண்டு சமுதாயத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது. இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், எந்த மாற்றமும் உங்களை கொண்டு ஏற்படாது. நீங்களும் உயர மாட்டீங்க, சமுதாயம் டெவலப் ஆகாது. அதனால தயவு செய்து ஒரு கணவன் மனைவியினுடைய முதல் பொறுப்பு 2 பேரும் சேர்ந்து செய்யறது என்னன்னா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. 2 பேரும் அல்லாஹ்வை பயப்படணும். 2 பேரும், கணவர் துவா செய்யணும், மனைவி பின்னாடி உட்கார்ந்து ஆமீன் சொல்லணும்.
அப்புறம் மனைவி துவா செய்யணும், கணவர் ஆமீன் சொல்லணும். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோமா வாழ்க்கையில? இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் செய்யறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் எல்லாரும் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் பாப்போம், நாளைக்கு கேட்பேன், செஞ்சீங்க நான் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கோவப்படக்கூடாது. லைஃப்ல கணவன் மனைவியருடைய ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கோவப்படக்கூடாது. ஆண் கோவப்பட்டா பெண் அமைதியாயிரணும். ஓகே, கணவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு, மாப்பிள்ள கொஞ்சம் கோவமா இருக்காரு, கொஞ்சம் நம்ம அமைதியா இருந்துக்கணும். என்ன செய்யணும்? அமைதியா இருந்துக்கணும். அதே இது நம்ம வீட்டுக்காரம்மா கொஞ்சம் கோவப்பட்டுருச்சு, கொஞ்சம் வேகமாயிருச்சு, டென்ஷன் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அமைதியா ஓரமா உட்காந்துக்கணும். போய் கூட கூட பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அதுவும் குழந்தைகளுக்கு முன்பதாக தயவு செய்து கணவன் மனைவி கோவப்படாதீங்க. அது ஒரு அந்த ஏஜ்ல வரத்தான் செய்யும், எல்லா ஏஜ்லயுமே வரத்தான் செய்யும். நானும் கல்யாணம் பண்ண புதுசுல சில நேரங்கள்ல கோபங்கள் வரத்தான் செய்யும், எல்லாத்துக்குமே வரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்மளை மாத்திக்கணும். 45 வயசுக்கு மேலேயும் சண்டை போடக்கூடாது. அவ்வளவுதான், எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான் போயிடணும். அவ்வளவுதான், எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான், அவங்களுக்கு கிடைச்சது நான் தான், வேற வழி இல்லை அப்படின்னு போயிடணுமே தவிர 45 வயசுலயும் 50 வயசுலயும் இன்னைக்கு தலாக்கு நிகழும். 50 வயசுலயும் சண்டை வீடுகள்ல, பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை, இப்படி போடக்கூடாது. அனுசரிச்சிடணும், அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போயிடணும். அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கோவப்படக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கோவப்பட்டா பிரச்சனை தான். ஓகே, இது ரெண்டாவது. மூணாவது, கோபத்துல மற்றவங்க வெல்வதை ரசிக்கணும். மூணாவது பொறுப்பு. நானும் என் மனைவி சண்டை போறேன்னு வச்சுக்கோங்க, என் மனைவி கோபத்துல நிறைய பேசி என்னைய வெல்லுட்டாங்க, என்னை ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் விவரமான ஆள் தான் அப்படின்னு ஒதுங்கிக்கணும். நானும் என்ன செய்யக்கூடாது? தப்பு என் மேல இருக்கிற பட்சத்துல நான் அமைதியாயிரும். என் மனைவி மேல தப்பு இருந்தா அவங்க அமைதியாயிரும். இந்த ஒருத்தவங்க நான் வெல்லணும், நான் ஜெயிக்கணும், நான் அப்படிங்கிற எண்ணம் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிடணும். மூணாவது. நாலாவது, முதலில் சமாதானப்படுத்துங்கள். அது நம்ம தலைவிதி தான். அது பெண்கள்னால சொல்ல முடியாது, நம்ம தான் என்ன செய்யணும்? என்ன அஜயா, நம்ம தான் சமாதானப்படுத்தணும். இந்த வயசுலயும் சண்டை போட்டா யார் சமாதானப்படுத்தணும்? நம்ம போய் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கப்பா, ஏதோ வாய் தவறி பேசிட்டேன், டீயை போட்டு எடுத்துட்டோப்பா அப்படின்னு போயிடணும். அது நம்ம அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு, ஆண்கள் அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். பெண்கள் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துறதல்ல, ஆண்கள் பெண்களை கேர் பண்ணணும். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசாய் அப்படின்னா என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கேர் பண்ணிக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும். அது சில நேரங்கள்ல அப்படி இப்படித்தான் இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகணும். நம்மள டென்ஷன் ஆகி நம்ம என்ன செய்யக்கூடாது? கோவப்பட்டா பேசாம இருக்கக்கூடாது. அதனால நாலாவது என்னன்னா, எப்பயுமே அது சில வீட்டுல பெண்கள் சமாதானப்படுத்த, எங்க வீட்டுல எங்க அத்தா பேச மாட்டாரு, சண்டை வந்துச்சுன்னா அமைதியா எங்க அம்மா தான் சமாதானப்படுத்தும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அநேக இடங்கள்ல ஆண்கள், எங்க வீட்டுல நான் தான் சமாதானப்படுத்தணும், என் மனைவி சமாதானம் ஆக மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும். எல்லா பெண்களுக்கும் சில நேரங்கள்ல சில தன்மைகள் இருக்கும், ஆண்களுக்கும் சில தன்மைகள் இருக்கும். அதை புரிஞ்சு கொண்டு நம்ம குடும்பத்துல எது சாத்தியமோ சில நேரங்கள்ல ஆண்கள் நம்ம சமாதானப்படுத்தணும். கோபத்தை ரொம்ப காலம் நீட்டி போடக்கூடாது, தள்ளி போட்டக்கூடாது. அந்த கோபத்தை அப்பப்ப சரி செஞ்சு அடுத்தடுத்து தோல்ல கை போட்டு டீயை வாங்கி குடிச்சு சாப்பிட்டு போயிடணும், சமாதானப்படுத்திடணும். அது ஆணும் சரி பெண்ணும் சரி. அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம், பழைய தவறுகளை குத்தி காட்டி பேசக்கூடாது. ரெண்டு பேருமே பழைய தவறுகளை, நீ போன வருஷம் ஒரு தடவை நீ சண்டை போட்டப்ப சொன்னில்ல, ஒரு தடவை சொன்னி ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கறது கணவன். அந்த பிள்ளைக்கு மறந்து போயிருக்கு, நீ என்ன சொன்னேன்னு தெரியாது. அதே மாதிரி பெண்கள் என்ன செய்வாங்க? பெண்கள் தான் அதிக ஞாபகம் வச்சுக்குவாங்க, ஆண்கள் கூட அதை மறந்துடுவாங்க, பேசினதெல்லாம் டக்கு டக்கு மறந்து போயிடுவாங்க. ஆனா பெண்கள் என்ன செய்வாங்க? மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, நீ போன வருஷம் அப்படி உன் தங்கச்சிக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு முன்னாடி என்னை திட்டினி இல்ல, அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? குத்தி காட்டி பேசக்கூடாது. பழைய தவறுகளை எடுத்துட்டு வந்து பேசினா சண்டைக்கு முடிவே கிடையாது, பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது. சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். லைஃப்னா ஷைத்தான் இருந்தா வரத்தான் செய்யும். ஷைத்தான் மனிதனை வழி கெடுக்கிறதுலயே உச்சகட்டமான வழி கெடுக்கிறது என்னன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை முட்டி விடுறதுதான் உச்சகட்டமான ஷைத்தானுடைய செயல்பாடு. எப்படி மலக்குமார்கள் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்ட்ட காட்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்குவாங்களோ, அதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்வான்னா, குட்டி சைத்தான்லாம் சேர்ந்து பெரிய சைத்தானை சந்திப்பாங்க. லிஸ்டோட போய் குட்டி சைத்தா இருக்கு, நம்ம கூட சைத்தா இருக்கான்ல,
சைத்தான்லாம் போய் சைத்தான சந்திப்பான், பெரிய சைத்தான போய் சந்திச்சு, நான் இன்னைக்கு இத்தனை பேர்த்த வழி கெடுத்தேன், நான் இவ்வளவு பேர்த்த ட்ரக்ஸ் குடிக்க வச்சேன், நான் இவ்வளவு மது அருந்த வச்சுட்டேன், நான் இவன் அதை பண்ணேன் இதை பண்ண, தொழுகையை விட்டு தடுத்துட்டேன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு சைத்தான் சொல்லுவான் வந்து, நான் ஒரு பெரிய வேலை பண்ணிட்டேன். என்ன? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டையை மூட்டி விட்டேன். உடனே சபாஸ், வெரி குட், வாங்க இங்க வாங்க, எல்லாம் நீங்க வாங்க. சைத்தானை கூப்பிட்டு நிக்க வச்சு, இவன் தான் பெரிய சைத்தான், நல்ல சைத்தான், இவன் தான் பெரிய வேலை பண்ணிட்டான். கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டையை மூட்டுறது சைத்தானுக்கு பிடிச்சமான விஷயம். அதனால எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, சைத்தான வாழ்க்கையில விடக்கூடாது. அது வரத்தான் செய்யும், வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம நம்மளையே தவிர்த்துக்கணும். அப்ப எப்பயுமே பழைய தவறுகளை குத்தி காட்டி பேசக்கூடாது, மன்னிச்சிடணும். அல்லாஹ் நம்மளை எப்படி மன்னிக்கிறான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தவறுகள் செய்யறோம், ஆனா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடணும். ஆனா நாம கட்டின மனைவியை மன்னிக்க மாட்டோம், கணவரை மன்னிக்க மாட்டோம், அத்தாவை மன்னிக்க மாட்டோம், தம்பியை யாரையும் மன்னிக்கிறது இல்லை. மன்னிக்காம இருக்கக்கூடாது, அப்பப்ப மன்னிச்சிடணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி மன்னிச்சிட்டோம்னா வாழ்க்கை வந்து அப்படியே சுமூகமா போயிடும். அவங்களும் உணர்வாங்க, கணவரும் உணர்வார், மனைவியும் உணர்வார். அந்த உணர்தல் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால பழைய தவறுகளை எப்பயுமே குத்தி காட்டி பேசக்கூடாது. ஆறாவது, கண்ணியமாக கண்டிக்கணும். ரெண்டு பேருமே, ஒரு பெண் ஆணை கண்டிக்கணும். கண்டிக்கிறது தப்பு கிடையாது. இப்ப என் மனைவி சில நேரங்கள்ல என்னை கண்டிப்பாங்க, நீங்க இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்ல கொடுக்குறீங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அப்புறம் செய்யக்கூடாது, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அவங்க நம்மளை கண்டிப்பாங்க. அதே மாதிரி வந்து நாம அவங்களை கண்டிக்கணும், கண்ணியமா கண்டிக்கணும். ரெண்டு பேருமே கண்டிக்கணும், கண்ணியமா கண்டிக்கணும். தண்டிக்க கூடாது. தண்டனை வேற, கண்டிப்பு வேற. ஓகே, தண்டனை கொடுக்க கூடாது. உடலோ மனமோ உடைஞ்சிடக்கூடாது. உடலை உடைக்கிறது, டமால் 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 அடிச்சுடுறது கூடாது. ஓகே, அதே மாதிரி மனசை உடைச்சிடுறது. நீ எல்லாம் மனசியா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தைகள்ல பேசிடுறது. பெண்ணை கெட்ட வார்த்தைகள்ல பேசணும்னு அந்த மனசு வந்து உடைஞ்சு போயிடும். அப்புறம் திரும்பி சேர்ந்து வாழ்றது கஷ்டம். கோபத்து நேரத்துல ஷைத்தான் மனிதனுக்குள்ள வந்துருவான். கோபப்படும் போது ஷைத்தான் மனசுக்குள்ள வந்துருவான். அதனாலதான் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரன் யாருன்னா தன் கோபத்தை தான் கட்டுப்படுத்துவான். நபியுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை முறை உலகத்துல சொல்லாத விஷயமே இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, கோபப்படக்கூடிய, நின்று ஒரு மனிதன் கோபப்பட்டா உட்காருங்க, உட்கார்ந்து ஒரு மனிதன் கோபப்பட்டா படுங்க, படுத்தும் உங்களுக்கு கோபம் இல்லையா போய் உது செய்யுங்க, கோபங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கோபத்து நேரத்துல என்ன செய்யணும், நம்ம ஓவரான வார்த்தைகளை பேசுறது, கோபத்துல அடிச்சு போடுறது, கன்னத்துல அடிச்சிடுறது, இதெல்லாம் வந்து மனதளவுல உடல் அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்பெல்லாம் செய்யக்கூடாது. நாங்க ஓகே, அப்பெல்லாம் எந்த நிலையிலுமே அந்த அளவுக்கு கோபமாக கொஞ்சம் பக்குவம் வேணும் வாழ்க்கையில. ஆண்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் பக்குவம் வேணும். பக்குவம் ரொம்ப அவசியம். நமக்காக அவங்க வாழ்க்கைய, பெத்த அம்மாவை, அத்தாவை, சகோதர சகோதரிகளை விட்டுட்டு நமக்காக நம்ம கூட வாழ்றாங்க. நமக்காக குழந்தைகளை பெற்று கொடுக்குறாங்க. நமக்காக எல்லா விதமான சேவைகளையும் அவங்க செய்யறாங்க. அவங்களை கண்ணியமாக வச்சுக்கொள்றது நம் மீது கடமை. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தையில ஒண்ணு அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை விட்டுறாதீங்க. இரண்டாவது சொன்ன வார்த்தை அன்னிசா அன்னிசா அன்னிசா, பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெண்களை கண்ணியமாக நடத்துங்க, பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொன்னாங்க 3 தடவை. அதனால எல்லா நிலையிலும் கண்டிக்கணும். ஆண் ஒரு பெண்ணை கண்டிக்கணும், பெண் ஒரு ஆணை கண்டிக்கணும். ஆனா கண்ணியமாக, எல்லாத்துக்கும் முன்னாடி இல்லாம, அசிங்கப்படுத்தாம, கேவலப்படுத்தாம, அசிங்கமான வார்த்தைகள்ல பேசாம, கண்மூடித்தனமாக அடிக்காம, மனதை உடைக்காம, நல்ல முறையில கூப்பிட்டு வச்சு பேசணும். அப்ப நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன? இப்ப ரமலானுடைய மாதம் வருது, நம்ம எப்படி செலவழிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். மஷூரா பண்ணுங்க, குடும்பங்கள்ல பேசுங்க, குடும்பங்கள்ல பேசுங்க, பேசி புரிய வைங்க, பேசி புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. புரியவே இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் விளங்கவே மாட்டேங்குதுன்னா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வாங்க, பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. உடனே அடுத்த லெவலுக்கு போயிடாதீங்க. வேணா என் மனைவி வேணா, நான் வெளியே போறேன் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த 6 விஷயங்களும் அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பண்றது. 7வது மிக முக்கியமானது, உனக்காக நான் இருக்கிறேன் என்ற உறுதிய பெண்ணுக்கு கொடுங்க, ஒரு ஆணுக்கு கொடுங்க. 2 பேர்த்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கவலைப்படாதீங்க,
நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாவா இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பெண் வந்து ஆண்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி ஒரு பெண் கஷ்டப்படும் போது, இல்ல மன உளைச்சலுக்கு ஆளாகும் போது, இல்ல யாராவது திட்டாங்க, கஷ்ட வீட்டிலேயே பிரச்சனை வந்துருச்சு, நம்முடைய அம்மா பெண்ணை திட்டி விட்டாங்க, மனைவியை திட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண் என்ன செய்யணும்? போய் நீ கவலைப்படாத, அவங்க பெரிய பெரிய வயசானவங்க, பெரியவங்க தான், சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காது, அவங்களே மறந்துடுவாங்க, நான் இருக்க உனக்கா, நீ கவலைப்படாது அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெண் எதிர்பார்க்கிறாங்க கணவன் தரு. ஒரு கணவன் இருந்து ஒரு பெண் எதிர்பார்க்கிறாங்க. அதே போல ஒரு கணவன் கஷ்டத்துல, வியாபாரத்துல லாஸ் ஆயிருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, நிறைய அழுத்தம், மன அழுத்தம், காசு பணம் இல்ல, இல்ல உடல் சரியில்லை அப்படின்னா ஒரு பெண் வந்து பக்கத்துல உட்காந்து தோல் மேல கை போட்டு, நீ கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்காக, நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுறீங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ்ட்ட நான் உங்களுக்காக துஆ செய்றேன் அப்படின்னு ஒரு பெண்மணி தன் கணவன்கிட்ட பேசணும். இது ரெண்டுமே பொறுப்பு, ரெண்டு பேத்துக்கும் பொறுப்பு. 8வது, கோபத்தோடு உறங்காதீர்கள். கோபத்தோடு என்ன செய்யக்கூடாது? ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு சமாதானமாயிட்டு தான் படுக்கணும். கோபத்தோடு உறங்கணும்னா ஹதீசுகள்ல வருது, ஒரு பெண் தன் கணவன் மீது கோச்சு கொண்டு படுக்கிறாங்க, தூங்க போறாங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த பெண்மனை மலக்குமார்கள் சபிக்கிறாங்கன்னு சொல்லப்படும். ஓகே, அதனால எல்லா நிலையிலையுமே இந்த கோபத்தோடு தூங்கக்கூடாது. சண்டை வந்துச்சா சமாதானமாகுங்க, பேசுங்க, சரி செய்யுங்க, சரி செஞ்சுட்டு படுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு, ரொம்ப சும்மா ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை, ஓகே நான் தெரியாம உன்னை பேசிட்டேன், மனம் புண்பட்டு அல்லாஹ்வுக்கா என்னை மன்னிச்சுக்க, ஒரு மனைவி சொல்லணும், ஒரு கணவன் சொல்லணும். இப்படி சொல்லிட்டு படுத்து தூங்குங்க. அப்புறம் காலைல தூங்கி எந்திரிச்சா மறந்து போயிடும். நீங்க தூங்கி எந்திரிச்சு பாருங்க, என்ன பேசணும்னே ஞாபகம் இருக்காது, மறந்துடும். அவ்வளவுதான் தூக்கம், அந்த ஒரு தூக்கம் தான். ஆனா கோபத்தோடயே நீங்க படுத்துட்டீங்கன்னா திரும்பி அடுத்த நாளும் சண்டை தான் போடுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, கோபத்தோட படுக்காம சமாதானமாகி படுக்க முயற்சி செய்யுங்க. அடுத்து முக்கியமானது, தினந்தோறும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. ஓகே, பிசிக்கல் டச் கம்பல்சரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை. எல்லா நிலையிலுமே பிசிக்கல் டச், பிசிக்கல் டச் ரொம்ப முக்கியமானது. அந்த டச் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு அடிக்கடி ஏற்படணும். அது ஏற்படுறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமாக நமக்கு கிதாபுகள்ல சொல்லி கொடுக்குறாங்க. உறவு முறைகள், வாழ்க்கை முறைகள்ல, தாம்பத்திய உறவு முறைகள்ல பிசிக்கல் டச், உடல் ரீதியான சந்தோஷம் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப அவசியமான ஒன்று. அது அடிக்கடி ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து முறைப்படி மன்னிப்பு கேளுங்க. ரெண்டு பேருமே ஒரு தப்பு செஞ்சிட்டோம், சண்டை வந்துருச்சு, வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாயிருச்சு, உங்க அம்மா உங்க அத்தான்னு பேசிட்டோம், அந்த புள்ள நம்ம அம்மாவை நம்ம அம்மா அத்தாவை பேசிட்டாங்க, இப்ப ரொம்ப ரெண்டு பேரும் உச்சகட்டமான கோபத்துல இருப்போம். அந்த நேரத்துல ரெண்டு பேரும் முறைப்படி மன்னிப்பு கேட்கணும். முறைப்படி ரெண்டு பேருமே, நான் பேசினது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருந்தா அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லா நிலையிலையுமே ஈமான வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குர்ஆனுடைய தொடர்பை இப்ப நான் ஆரம்பத்துல எல்லாம் நான் நிறைய பயணங்கள் செய்யும் போது எங்க வீட்டுல நிறைய பேரு, குறிப்பா என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி விட்டுட்டு விட்டு போயிடுறீங்க அடிக்கடி அப்படின்னு வருத்தம் இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், கொஞ்ச காலம் கழிச்சு எங்கெல்லாம் நான் போயிட்டு வரணும், வெளியே எங்க நிகழ்வு இல்ல ஒரு பெரிய ஒரு மீட்டிங் இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இல்ல பயணங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் நான் மனைவிட்ட சொல்லுவேன். போய் நான் இந்த ஊருக்கு போனேன், ஒரு ஏழை குடும்பத்தை சந்திச்சேன், அந்த ஏழை குடும்பம் எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். உதாரணத்துக்கு நான் ஒரு இஸ்லாமிய ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல பள்ளிவாசல், இப்படிதான் ஒரு பள்ளிவாசல். அங்க என்னுடைய நிகழ்வு, முக்கியமான ஒரு வாலிபர்களுக்கான நிகழ்வு முடிஞ்ச பிறகு, அன்னைக்கு அசருக்கு பிறகு நான் ஃப்ரீயா இருந்தேன், காலையில சுபுக்கு பிறகு ஃப்ரீயா இருந்தேன். நான் என்ன செஞ்சேன்னா, அங்குள்ள பள்ளி முத்தவள்ளி, அந்த இமாமு, இன்னும் 2 பேர் கூட்டிக்கிட்டு அப்படியே தெருவுல நடந்து போனோம். பள்ளியில இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்க வெளியில ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும், 1வது 2வது படிக்கக்கூடிய குழந்தை வெளியே நின்றுச்சு. அந்த குழந்தை போய் அந்த மக்கள் எல்லாம் போட்டு நின்றுச்சு. அந்த குழந்தைகிட்ட போய் சலாம் சொன்னோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாப்பா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோம். அந்த புள்ள பேர் சொல்லுச்சு. ஸ்கூலுக்கு போலையா? ஸ்கூலுக்கு போறேன் சொல்லுது. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. வீட்டுக்குள்ள அவங்க அம்மா இருக்கிறாங்க, அந்த பிள்ளையோட அம்மா. அந்த அம்மாவுக்கு சலாம் சொன்னோம். அந்த அம்மா உள்ள இருந்தாங்க, சலாம் சொன்னோம். சின்னோடு குடிசை வீடு, சின்னோடு குட்டி வீடு அது. அதனாலதான் அங்க நின்னோம். அந்த அம்மாட்ட கேட்டோம், அம்மா எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்கிறோம். இல்ல வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. நம்ம சொல்லுது, வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 7-9 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்காரர் இறந்து போய். அப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்டோம், அந்த அம்மாட்ட கேட்டோம், என்ன செய்யறீங்க? நான் வேலைக்கு போறேன், தையல் வேலைக்கு போறேன், தைக்கிறதுக்கு வேலைக்கு போறேன் நம்ம சொல்றாங்க.
சொல்லிட்டு நம்ம உள்ளதான் இருந்தாங்க. இந்த பிள்ளைகிட்ட கேட்கிறோம், உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் எங்க வீட்டுல 3 பிள்ளைங்க, 2 பெண் குழந்தைங்க, அக்கா 2 பேரு, நான் ஒருத்தர், மொத்தம் 3 பேர் அப்படின்னு சொல்லுது. அக்கா எல்லாம், எங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நீயே ஸ்கூலுக்கு போல சொன்ன உடனே இந்த பிள்ளை அழுகுது. சின்ன பிள்ளை அழுதுட்டே சொல்லுது, எங்க வீட்டுல காலைல யாரும் சாப்பிட மாட்டோம், சாப்பாடு எங்க வீட்டுல யாரும் காலைல சாப்பாடு கிடையாது. எங்க அம்மா என்ன செய்வாங்க, நைட்டே தண்ணியில ரஸ்க் ஊற போட்டு வச்சிருவாங்க. ரஸ்க் வாங்கி தண்ணியில ஊற போட்டு வைப்பாங்க. அந்த ரஸ்க் எங்க அக்கா 2 பேரும் போன பிறகு எனக்கு அந்த ரஸ்க் எடுத்து ஊட்டி விடுவாங்க. சொல்லிட்டு அந்த புள்ள அழுகுது, எங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க, எங்க அக்காவும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பள்ளி முத்தவள்ளி தேம்பி தேம்பி அழுதா. ராஜா இந்த பள்ளி முத்தவள்ளி பார்த்துட்டு அழுத, கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது அவருக்கு. இந்த குழந்தைய பார்த்து 6-7 வயசு குழந்தை அப்படியே அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஹவுஸ்ல உட்கார்ந்து அழுகிறார். மௌலானா என்னால தாங்க முடியல மௌலானா, பள்ளியிலிருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10-15 வீடு, நான் இந்த பள்ளியில எத்தனை வருஷம் பொறுப்புல இருக்கிறேன், ஒரு தடவை கூட அந்த வீட்டை நான் பார்த்ததில்லை, போய் இந்த மக்களை பார்த்ததில்லை. அந்த பள்ளி இமாம் அழுகிறார், வருத்தப்படுறாரு. இந்த பள்ளி பொறுப்புதாரிகள் கஷ்டப்படுறாங்க, ஏன் நாங்க பார்க்கல, ஏன் அந்த குடும்பத்தை போய் சந்திக்கல, ஏன் பார்க்கல நாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு உடனே என்ன செஞ்சாங்க, உடனே அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஒரு ஜும்மாவுக்கு கூப்பிட்டு, அவர் சொன்னது அடுத்த ஜும்மாவுக்கே அவங்க அந்த பெண்மணியை கூப்பிட்டு ஒரு தரைக்கு பின்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டு, அந்த பெண்ணுக்கு தேவையான தையல் மிஷின் அதெல்லாம் வாங்கி கொடுத்து மல்லிகை ஜாமானுக்கு ஏற்பாடு செஞ்சு மாசம் மாசம் அவங்களுக்கு மல்லிகை ஜாமான் கொடுக்கப்பட்டு, அந்த குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு, அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸ் என்ன தேவை. இப்போ ஒரு மஹல்லா நினைச்சா மாஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த விஷயத்தை நான் சொன்னோன்னே என் மனைவி அழுதாங்க. அழுதுட்டு என் மனைவி சொன்னாங்க, இனிமே நீ வெளியே எங்கேயும் கூட்டி போகாதீங்க, ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டி போ. மனைவி சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன், பெரிய ஹோட்டலுக்கு என்னை கூட்டி போகாதீங்க. அதுல இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதுவரையும் நான் மனைவி வந்து ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, என் சமுதாயத்துல காலை உணவு சாப்பிடாம இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் ஒரு ஹோட்டலுக்கு நான் சாப்பிட போனேன்னா ஒரு வேலை சாப்பிட்டேன்னா 3000 ரூபாய் செலவாகும். 3000 ரூபாய். நானும் என் மனைவி என் 3 குழந்தைங்க, எங்க அத்தா அம்மா எல்லாரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும்? 3000-4000 ரூபாய் செலவாகும். அதுல இருந்து அவங்க சொல்லுவாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க, மக்களை போய் சந்திங்க, அங்க என்னெல்லாம் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட இதுவரை என்னை கேட்டதில்லை, ஏன் நீங்க போறீங்க, ஏன் என்னை விட்டு போறீங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. நான் போயிட்டு வந்த பிறகு என் பிள்ளைங்க 3 பேர்த்தையும் உட்கார வச்சு, என் மனைவியும் உட்கார வச்சு, எங்க அத்தா அம்மாட்ட எல்லாமே சொல்லுவேன், இதை நடக்குது, இப்படி போகும், சமுதாயத்துல எப்படி இருக்குது, பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க. அப்ப என் மனைவி சொல்லுவாங்க, என்னையும் கூட்டி போங்க, யார் வீட்டுக்காவது கூட்டி போங்க, நானும் பாக்குறேன், என்ன செய்யணும் நான் சொல்லுங்க, நான் செய்ய ரெடியா இருக்கேன். மனைவிமார்களை அப்படி ஒரு ஆண் உருவாக்கணும், அது நம்முடைய கடமை. பெண்கள் சந்தோஷமா தான் வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையான தீனை கொடுங்க, உண்மையான சமுதாய சிந்தனைகளை கொடுங்க, அவங்க மாற்றம் அடைவாங்க, நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஏற்படும். அதனால மிக முக்கியமான விஷயம், எல்லா நிலையிலையுமே என்ன செய்யும், முறைப்படி மன்னிப்பு கேளுங்க, அவங்கள்ட்ட வெளிப்படுத்துங்க, சமுதாய நிலைகளை பத்தி வெளிப்படுத்துங்க, புரிய வச்சுட்டீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. 11வது, ஈகோவை கட்டுப்படுத்த பயிற்சி செய்யுங்க. ஈகோனா நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வெளியாகும் சில நேரங்கள்ல, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ஸ், இது வந்து ஆல்பா ஜி ஜெனரேஷனுக்கு பேரு. இந்த ஜெனரேஷன் வந்து இயற்கையிலேயே ஈகோனா என்னன்னா, அவங்களை அறியாமையே யாருக்கும் கட்டுப்படுதல் கிடையாது. அவங்களை அறியாமை அவங்க பார்க்கக்கூடிய படங்கள், நாடகங்கள், நெட்ஃபிளிக்ஸ், ட்ரெயின், இது போன்ற நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்கறதுனால அவங்க வந்து தன்னை கட்டுப்படுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்களுக்கு கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, ஆனா அவங்க ஈகோ வந்து வெளியாயிரும். நான் ஏன் இவனுக்கு கட்டுப்படணும், நான் ஏன் என் கணவருக்கு கட்டுப்படணும், கட்டுப்பட முடியாது, நான் தனிச்சு வாழுவேன், எனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, நான் தனியா தொழில் செய்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிறத பெண்களும் நினைக்கிறாங்க, ஆண்களும் நினைக்கிறாங்க. முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், உலகத்துல தனியா வாழ முடியாது, அது பொய். இந்த படங்கள், நாடகங்கள் காட்டக்கூடிய பொய்யான விஷயங்கள், அதை நம்பக்கூடாது, அது எல்லாம் மாயை, அதெல்லாம் பொய், கித்துனா. தனியாலாம் எதையும் வாழ முடியாது, தனியா வாழவே அப்படி அல்லாஹ் உலகத்துல எதையுமே வைக்கல. அல்லாஹ்வை தவிர மிச்ச எல்லாமே சேர்ந்துதான் வாழணும். சூரியன் இல்லாம சந்திரன் இருக்காது, இரவு இல்லாம பகல் வராது, நல்லா தெரிஞ்சுக்க. ஒளி இல்லாம இருள் கிடையாது, ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்ல. ஹுன்ன லிபாஸ் வஹும் லிபாசுல் லஹுன்ன. 2 பேருமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆடைகளை போல.
கண்ணியமாக, மறைவிடமாக, சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் தேவை வாழ்க்கையில வாழ்றதுக்கு: இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு. இது 3 தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமான ஜரூரி சீஸ், ரொம்ப அவசியமான விஷயம். 3 விஷயம்: இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. ஆனா குர்ஆன் எந்த இடத்துலயும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உணவாக, ஒரு பெண் ஆணுக்கு உணவாக சொல்லல. ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கும் இடமாக, ஒரு பெண் ஆணுக்கு இருக்கும் இடமாக குர்ஆன் சொல்லல. மாறாக 3வதா ஒண்ணு சொன்னுச்சு: ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆடையாக, ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆடையாக, பெண் ஆணுக்கு ஆடையாக இருக்கணும். உன்ன லிபாஸ் வௌத்து லிபாஸ் லஹுன்ன. ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஆடைங்கிறது மனிதனுக்கு நல்லதை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? ஒன்று கண்ணியத்தை கொடுக்கும், 2வது மறைக்கும், உடல் உறுப்புகளை மறைக்கும், 3வது சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோலதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கண்ணியமாக, மறைவிடமாக, சந்தோஷம் கொடுக்கக்கூடியவங்களாக. அதே மாதிரி ஒரு பெண் ஆணுக்கு. இது எங்க பிரச்சனையாகுதுன்னா ஈகோ. 2 பேருக்கு ஏற்படுகின்ற அந்த ஈகோ தான் பெரிய பிரச்சனை. இறுதியாக குழந்தைய சீக்கிரம் பெற்றுக்கணும், சேர்ந்து வளர்க்கணும். குழந்தைய தள்ளி போடக்கூடாது. கல்யாணம் முடிச்சு காரணத்தை கொண்டும் ஒரு வருஷம் தள்ளி போடலாம், ஒரு 2 வருஷம் தள்ளி போடலாம், 2 வருஷம் ஜாலியா இருக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம். பெற்றுக்க கூடாது, அப்படி செய்யக்கூடாது. கம்பல்சரி கல்யாணம் முடிச்சு முதல் வருஷத்திலே குழந்தை பெற்றுக்க முயற்சி செய்யணும். அதுல தள்ளி போற இந்த ஜெனரேஷன் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆணும் சரி பெண்ணும் சரி 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றான். 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றான். இஸ்லாம் ஏன் அதை வன்மையாக கண்டிக்குது அப்படின்னா, எல்லா நிலையிலையுமே அவன் பலகீனம் அடைவான். குழந்தை பெற்றுக்கிறது, அவங்களுடைய அந்நியுன்னிய வாழ்க்கை முறை, எல்லாத்திலையும் பலகீனம் உண்டாயிரும். அதனால குழந்தைகளை சீக்கிரம் பெற்றுக்கணும். கல்யாணம் முடிச்சு ஒரு ஆணுக்கு ஒரு 24, 25 வயசுல கல்யாணம் நடக்குது, பெண்ணுக்கு ஒரு 19, 21 வயசுல கல்யாணம் நடக்குதுன்னா கம்பல்சரி 2 பேருமே குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா முதல்ல மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இல்ல. பெண்களும் பிசிக்கலி வீக் ஆகுறாங்க, ஆண்களும் பிசிக்கலி வீக் ஆகுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் அந்த 20, 21 வயசுல கல்யாணம் முடிக்கிறோம் பெண்களுக்கு. மற்ற ஏனைய சமூகத்துல எல்லாம் இன்னைக்கு எல்லா பெண்ணை விட ஆணை விட அதிகமா பெண்கள் படிச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் அவங்கதான் படிக்கிறாங்க. அந்தமா பாட்டுக்கும் BA, B.Ed, M.Ed, M.Phil படிச்சிருக்கு, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை கிடைக்கல, பெரிய கஷ்டமா இருக்குது. அப்படி கிடைச்சாலும் இந்த பொண்ணுக்கு தகுதியா இருக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம ஆண்கள் நம்ம எல்லா நிலையிலும் வலிமையாக மாறணும். அப்ப 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும், சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைகளை 2 பேரும் சேர்ந்து வளர்க்கணும். அந்த நேரத்துல அந்த பெண்ணை மட்டும் தனியா விட்டுறக்கூடாது. இரவு நேரத்துல குழந்தை பெற்ற பிறகு அந்த புள்ள படும், கஷ்டப்படும், குழந்தைகள் சீக்கிரம் தூங்காது. அப்ப ஒரு ஆண் எரிச்சல் அடையக்கூடாது. ஒரு கவுன்சிலிங் வருது என்கிட்ட, அந்த பெண்ணு ரொம்ப அழுகுது, ரொம்ப எகிலியா சொல்லுது, குழந்தை பெற்றுக்கிட்டோம் மோலனா, ஆனா குழந்தைய கவனிக்கிறதுல என் கணவர் எந்த விதமான சப்போர்ட் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாரு. நைட் நேரத்துல பால் ஃபீடிங் கொடுக்கணும், குழந்தை எந்திரிச்சு அழுகும், அவர் பாட்டுக்கு தூங்குவாரு, நான் எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரோட சேர்ந்து வாழ்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே, அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும். குழந்தைகளை சேர்ந்துதான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வளர்க்கணும், தனியா வளர்க்க முடியாது. அதனால இந்த 12 விஷயங்களையும் வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து பின்பற்றணும்னு சொன்னா நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய ஜெனரேஷன் நல்ல முறையில, சிறந்த முறையில மாஷா அல்லாஹ் வருங்கால தலைவர்களாக உருவாக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹு தஆலா என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.